ஹாய் வெல்கம் டு ஆல். இப்போ 1 மினிட் வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் ரோஸ்? மிளகை பற்றி பார்க்க போகிறோம் ஜாஸ். மிளகுல என்ன இருக்குது? சும்மா அது என்ன ஆம்லேட் ஏதாவது போட தானே யூஸ் பண்ண போகிறோம்? மிளகுல நிறைய மருத்துவ குணமும் இருக்குது. சொல்லுங்கள். சளி, இருமல், சுவாச பிரச்சனையெல்லாம் வராமல் தடுக்கும், செரிமானத்தையும் மேம்படுத்தும். மிளகுல இயற்கையான பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்கனால நமக்கு வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, ஃப்ளவனாய்டுகள்னு சொல்லுவாங்க. அதில் கலோரிகள் நிறையா இருக்கான். கலோரிகள் நிறைய இருக்கிறதுனால நம்ம உடல் நோயிலிருந்து நம்மளை பாதுகாக்க உதவுது. உடல்ல அலர்ஜி வராம அலர்ஜியையும் குறைக்கும். எங்கேயாவது வீங்கி இருந்துச்சுன்னா அந்த வீக்கத்தையும் குறைக்கும். அதே மாதிரி மிளகு இந்த ரசத்துக்கெல்லாம் நிறைய அதிகமா போட்டாதான் நல்லா டேஸ்டா இருக்கும், கொஞ்சம் காரமாவும் இருக்கும். மிளகு ரத்தத்தை சுத்தப்படுத்தி உடல் நலத்தை மேம்படுத்தும், மூளை செயல்பாடுகளையும் மேம்படுத்தும். ஞாபக மறதி, இந்த சோம்பல் ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நல்லா சுறுசுறுப்பா ஆக்டிவா இருக்க செய்யும். காய்ச்சலா இருக்கும் போதும் கூட சரியாகுமா? காய்ச்சலா இது எப்படி சூப் மாதிரி வச்சு குடிக்கணுமா இல்ல வேற எதுவும் செய்யணுமா? மிளகு ரசம் வச்சு சாப்பிடணும். அப்புறம் தோல் பிரச்சனை கூட சரி செய்யுமா. மிளகுல இவ்வளவு நன்மைகள் இருக்கு. குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம்ல? குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு இந்த பெப்பர் பொடி தேன்ல கலந்து கொடுக்கலாம், நீங்க ஆஃப் ஆயில் போட்டு கொடுக்கலாம். அதுலயும் பெப்பர் நிறைய போடலாம். போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் நல்ல ஹெல்த்தி தான். யூஸ் பண்ணிடுவோம். ஒரு சின்ன மிளகுல இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு. சளியும் இருமலும் கூட சரியாகும் இதுல. ஸோ எல்லாருமே நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க. எங்க 1 மினிட் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.